கொசுக்கடியிலிருந்து இயற்கையாக தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நான் மருத்துவர் வி விக்ரம்குமார், அரசு சித்த மருத்துவர். சாதாரண கொசு தானே அப்படின்ட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் அந்த கொசுவை சாதாரண கொசுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. டெங்கு, ஜிகா இப்படி பல்வேறு நோய்களை கொசுக்கள் உண்டாக்கிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்கு இயற்கையாக நம்ம பின்பற்றிட்டு வந்த வழியை திரும்பியும் கொஞ்சம் தூசி தட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய உடலை இயற்கையாக வாசனை கமழும்படி வச்சுக்கிட்டாவே கொசு அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, குளிக்கக்கூடிய தண்ணியில் நொச்சி, வேப்பிலை, திருநீற்று பச்சிலை, கற்பூரவல்லி, இது போல் வாலட்டைல் ஆயில்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய இலைகளை போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடலில் ஒரு இயற்கையான ஒரு வாசனை வரதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த திருநீற்று பச்சிலையும் கற்பூரவல்லி இலைகளையும் அரைச்சிட்டு நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு அப்புறம் கூட குளிக்கலாம். இதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய நலுங்கு மாவு, இயற்கையான குளியல் பொடிகள், இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம். இதெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வந்த விஷயம். திரும்பியும் கொஞ்சம் நேரம் எடுத்து அட்லீஸ்ட் வார இறுதி நாட்கள்லையாவது இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த காலத்தில் புகை போடுவாங்க இல்லையா, மாவிலை, நொச்சி இலை, குப்பை மேனி இலை, வேப்பிலை, இதெல்லாம் காய வச்சு உலர்த்தி அந்த இடத்துல புகை போட்டோம்னா அந்த இடத்துல கொசுக்களினுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதையும் நம்ம திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரண்மனைகளில் அகிர்கட்டை புகை போட்ட விஷயங்களும் நிறைய நம்ம இலக்கியங்கள் படிக்கும்போது பார்க்க முடியும். நிறைய வரலாற்று கதைகள்லாம் அதை பேசியிருப்பாங்க. ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் அகிர்கட்டையை கூட நம்ம புகை போட்டு பார்க்கலாம். இதற்கு கிருமி நாசினி செய்கை இருக்குது அப்படின்றதையும் ஒரு குறிப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் நம்ம ஒரிஜினல் சாம்பிராணி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதையும் நம்ம புகை மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டோம்னாலும் கொசுக்களினுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவுக்கு தப்பித்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை குளியல் முக்கியம். இது எதுக்குன்னா, உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கும் சரி, நல்ல உற்சாகமாக இருந்து உடலினுடைய இயற்கை வாசனை வெளிவரதுக்கும் இந்த 2 முறை குளியல் உதவும். இந்த விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வில்லைகளை நம்ம இயற்கையாக தயாரிக்கக்கூடிய விஷயமும் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம மேட் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தீமை காரணமாக பெரிய அளவில் இல்லை. ஸோ அதை இயற்கையாகவே நம்ம தயாரிக்க முடியும். எப்படின்னா, தேங்காய் சிரட்டை, தருப்பை புல், எலுமிச்சை புல், திருநீற்று பச்சிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வில்லை மாதிரி செஞ்சு அதிலிருந்து நம்ம புகை ஊட்டலாம். ஸோ அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். வீடு முழுக்க அந்த வாசனை பரவி கொசுக்களினுடைய தாக்கம் குறைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வீட்டில் நிறைய ஸ்ப்ரே மாதிரி பண்ணலாம். நம்ம ஏற்கனவே எப்படி குளியலுக்காக தயார் பண்ணாலையா ஒரு கலவை, திருநீற்று பச்சிலை, கற்பூரவல்லி, நொச்சி, இதெல்லாம் அந்த தண்ணியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வீட்டில் ஸ்ப்ரே மாதிரி தெளிச்சுட்டு நம்ம மாப் போட்டோம்னாலும் வீட்டுக்குள் ஒரு நல்ல வாசனை வரது நம்ம பார்க்க முடியும். இந்த முறையும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய மாற்றங்களை நீங்க உணர்வீங்க. மலை கிராமங்கள்லயும் சரி, கிராமங்கள்லயும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்ப எண்ணெயை அதிகமா பயன்படுத்துவாங்க. குறிப்பா பரன்கள்ல இருக்கவங்க அந்த கால்கள்லையும் அந்த தூண்கள்லையும் வேப்பெண்ணெயை தடவி வச்சிருப்பாங்களாம். எதுக்குன்னா, பாம்பு போன்ற உயிரினங்கள் தீண்டிடக்கூடாது அப்படின்ட்டு. பொதுவாக வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஒரு இன்செக்ட் ரெப்பலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது நம்ம பண்ணாலும் கொசுக்களினுடைய தாக்கம் குறையும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கிராமத்து குறிப்பு அல்லது வரலாற்று குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரே பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கற்பூரத்தை எலுமிச்சை சாறில் நல்லா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அதுவுமே நம்ம வீட்டில் மாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாப் பண்ணக்கூடிய நீர் அப்படின்ட்டு இதை நம்ம பயன்படுத்தலாம். உடலில் நம்ம பூசக்கூடிய செயற்கை பர்ஃப்யூமுக்கு பதிலாக ஒரு ஜவ்வாது பூசுறது, இல்லை சந்தனத்தை குழைச்சி பூசுறது, இந்த மாதிரி பண்ணாலும் இயற்கையாகவே நம்ம உடல் வாசனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். விளக்குல வேப்ப எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து எரிய விட்டாலும் ஈவினிங்கில் இந்த பூச்சிகளினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படின்றது நிறைய கிராமங்களில் இப்போவும் பின்பற்றிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக எல்லா வீட்லையுமே இருந்த ஒரு வழக்கம் தான். அதையும் நம்ம அப்பப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இயற்கையாக கொசுக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்குது. இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள். பெஸ்ட் விஷயம் என்னன்னா, கொசுவலை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம். குறிப்பாக குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா கொசுவலையை பயன்படுத்தினீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். அதை மீறி இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்னாலும் அதுலேருந்து தப்பிக்கலாம். எந்த வகையிலாவது கொசுக்கள் நம்மளை கடிக்காமல் இருக்கணும். ஏன்னா அந்த டெங்கு சீசனும் இப்போ தொடங்கிருச்சு. டெங்குலேருந்து தப்பிக்கிறது மிக மிக முக்கியம். ஸோ அதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்த வரைக்கும் இந்த கொசுக்கடி பற்றி பெரிய விஷயங்கள்லாம் பேசப்படல, பெரிய நோய்கள்லாம் இல்லை. என்னன்னா, அப்போல்லாம் நிறைய தட்டான்கள் இருந்தது, தவளைகள் இருந்தது, பறவைகள் நம்மளை சுற்றி இருந்துச்சு. பட் அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடையவே கிடையாது. மழை பெய்யுது அப்படின்னா வீட்டை சுற்றி தேங்கக்கூடிய தண்ணியில் தவளைகள் வரும்.
ஆனால் இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த தண்ணியில் நிறைய கொசு லார்வாக்கள் தான் இருக்குது. தட்டானுடைய உணவும் சரி, தவளையுடைய உணவும் சரி, இந்த மாதிரி லார்வாக்கள்லாம் சாப்பிட்றோம். ஸோ கொசு உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்புகளே குறைவு. பட் அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போனதுனால பல்வேறு சிக்கல்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். பறவைகளினுடைய உணவும் சில சமயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை கடித்து சாப்பிடக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ மீண்டும் இயற்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இயற்கை நம்மளை நிச்சயமாக பாதுகாக்கும். இயற்கையாக கொசுக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வழி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.